ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் புக்கிங் தேதி இப்போ தான் அறிவிச்சிருந்தாங்க. அதோடு சேர்த்து மார்ச் மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகிறதா இருந்தது. அதில் சில பல மாற்றங்கள் செய்திருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா உலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வர்ற ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனத்திற்கு பக்தர்களை அலோ பண்ணுவாங்க. அந்த நாட்களுக்கு எல்லா விதமான தரிசன டிக்கெட்டுகளும் கேன்சல் ஆகிடும். முக்கியமாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் ஸ்ரீவாணி பிரேக் தரிசன டிக்கெட்டு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இது எல்லா வருஷமே நடக்கக்கூடியது. இந்த வருடம் வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் புக் பண்ணும் பொழுது சேர்த்தே மார்ச் மாதத்திற்கான புக்கிங்கும் வந்தது. அதில் சில சின்ன மாற்றமும் செஞ்சுருக்கிறாங்க. முதல்ல ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எப்போ ஓப்பன் ஆகுது, அடுத்ததாக மார்ச் மாதத்துக்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறேன். டிசம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு வைகுண்ட துவார தரிசனத்திற்கான ஸ்ரீவாணி பிரேக் தரிசன டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. எப்போவுமே ஸ்ரீவாணி பிரேக் தரிசன டிக்கெட் 10,500 ரூபாய். ஏன்னா குலசேகரப்படி வரைக்கும் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆனால் வைகுண்ட துவார தரிசனத்தின் போது அதற்கு இடையூறு வருங்கிற காரணத்தினால 10,300 ரூபாய் தான். 10,000 ரூபாய் வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோம்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போய் பெருமாளை நாம ஜெயின் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். அப்போ மார்ச் மாதத்துக்கான ஸ்ரீவாணி பிரேக் தரிசன டிக்கெட் ஆனது வரக்கூடிய டிசம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் 10,500 ரூபாய். 10,000 ரூபாய் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோம்னா 500 ரூபாய் தரிசன டிக்கெட் எடுத்துட்டு போய் நாம குலசேகரப்படி வரைக்கும் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். அடுத்ததா வைகுண்ட துவார தரிசனத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வரக்கூடிய டிசம்பர் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு இந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன்லைனில் தான் இஷ்யூ ஆகும் எல்லா டிக்கெட்டுமே. ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்குமான இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை நாம் புக் பண்ணுற பட்சத்தில் பெருமாளை ஜெயின் விஜயன் வரைக்கும் போய் பார்த்துட்டு பெருமாள் தரிசனம் முடித்த உடனே பாசேப்பில் வைகுண்ட துவார வழியாகவும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மார்ச் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆனது வரக்கூடிய டிசம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அதே டேட்டில் டிசம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைன் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும். கீழ்த்திருப்பதி மற்றும் திருமலைக்கான ஆன்லைன் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும். முன்னர் சொல்லியிருந்த தேதியெல்லாம் மறந்துடுங்க. இந்த தேதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது வைகுண்ட துவார தரிசனத்திற்கோ அல்லது 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ புக் பண்ணுறதா இருந்தால் இந்த நியூஸை அவங்களுக்கும் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே 2 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நம்மளால் புக் பண்ண முடியும். ஏன்னா வைகுண்ட துவார தரிசனத்திற்கு நாம் ஜனவரி 10ஆம் தேதியில் இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தான் புக் பண்ண போகிறோம். அதே டிக்கெட் ஹோல்டர்ஸ் மார்ச் மாதத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 30 நாள் தான் டைம் கேப் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஜனவரி 19ஆம் தேதிக்கு புக் பண்ணுனா கூட பிப்ரவரி 19ஆம் தேதியில் இருந்தே அடுத்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க. ஸோ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்குமான இன்னொரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா உலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.